Hi, welcome to Option H Scalper. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுறது. இன்னைக்கான நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி ஆயிருக்குன்றத பார்ப்போம். இன்னைக்கான கேண்டில் ஓப்பனிங் வந்து நேற்று க்ளோஸோட ஹையில் முடிச்சிருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போகல, விச் மீன்ஸ் இதுதான் ப்ரீவியஸ் டேக்கான ஹை. இந்த லைன் ஃபார்ம் தான் ப்ரீவியஸ் டேக்கான ஹை. அதுக்கு மேலே ஓப்பன் ஆகல. அதனால ஜஸ்ட் இது வந்து பாசிட்டிவ் ஓப்பன் மட்டும்தான், கேப் அப் ஓப்பன் கிடையாது. தென் இந்த ப்ளூ டாட் லைன் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன நம்பர் இதான். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கு. அது ப்ரீவியஸ் டே நேத்தோட ஹை இல்லை, முந்தானத்தோட ஹை. இந்த லைன் இதுல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு நமக்கு. இந்த ப்ளூ லைன் அப்படின்றது என்னன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் சொல்லுவாங்க. நம்ம வந்து நிஃப்டி ஸ்பாட்டை வச்சு தான் பார்க்குறோம் நம்ம. ஆனால் ஸ்பாட் வந்து ரெஃபரன்ஸுக்கு தான், ஃபியூச்சரை வச்சு தான் நமக்கு ப்ரீமியம் ட்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இதை தாண்டி போகல, நிஃப்டி ஸ்பாட்டும் போல. விச் மீன்ஸ் ஃபியூச்சரை வச்சு ஸ்பாட்டை தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ஸ்பாட் வந்து இதை தாண்டி போகல, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போகல. தென் இது சிந்தட்டிக் விவேப். இந்த விவேப்பை பிரேக் பண்ணி கேண்டில்ஸ் கீழே வந்துருச்சு. ப்ளூ லைன் ப்ரீமியமும் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ளூ லைன் வந்து கேண்டில்ஸுக்கு அபவ்ல இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் வந்து ப்ரீமியம்ல ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்பாட்டோட கேண்டில்ஸுக்கு பிலோல ட்ரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? மார்க்கெட் ஒன்ஸ் இந்த விவேப்பை பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த விவேப்பில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அதையும் பார்க்கலாம் நீங்கள், இந்த விவேப்பில் எப்படி ரிஜெக்ட் ஆயிருக்குன்ட்டு. தென் நம்ம ஒரு சூப்பர் ட்ரெண்டும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இண்டிகேட்டரை. தென் இந்த ஆரஞ்சு லைன் வந்து மந்த்லி ஃபியூச்சர்ஸ், இந்த ஜூன் மந்த்துக்கான மந்த்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? தென் இது என்னென்ன லெவலில் எப்படி எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கிறத பார்ப்போம். இந்த எம்சிஹெச் அப்படின்றது வந்து மந்த்லி கேலண்டர் ஹை. ஓகேவா? இந்த மந்த்லி கேலண்டர் ஹையை எங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. பிரேக் பண்ணிட்டு அதை திரும்ப பிரேக் பண்ணி மேலே போக முடியல, ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வருது. ஓகே, திரும்ப அதுக்கப்புறம் விவேப்ல ரிஜெக்ஷன், தென் சூப்பர் ரிஜெக்ஷன். நீங்கள் எந்த இண்டிகேட்டர் பார்க்கலாம், ரிஜெக்ட் ஆகி கீழே தான் வருது. இதான் அவங்களால பிரேக் பண்ணவே முடியல. ஓகேவா? தென் மந்த்லி கேலண்டர் ஹையை பிரேக் பண்ணி கீழே இருக்கிறதால அவங்களால மேலே போக முடியல. நெக்ஸ்ட் வந்து வீக்லி கேலண்டர் ஹை, இதுக்கு இடைப்பட்டு தான் இன்னைக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு மதியம் வரைக்கும். இதை உடச்சி அவங்களால கீழே போக முடியல, இதை உடச்சி மேலேயும் போக முடியல. தென் 1 o'clock அப்புறம் இந்த ரிஜெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நோட் பண்ணுங்க, இங்கே வீக்லி லாஸ்ட் வீக்லி கேலண்டர் ஹையை ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சஸ்டைன் ஆயிருக்காங்க. ஓகேவா? வீக்லி ஃபியூச்சர் ஹை அடுத்து எப்படி வீக்லி கேலண்டர் ஹையை உடைச்சவங்க வீக்லி ஃபியூச்சர் ஹை அதையும் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி திரும்ப மேலே போக ட்ரை பண்ணுறாங்க, போக முடியல. சஸ்டைன் பண்ணி இங்கேயே ஃப்ளாட்டாக முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. ஓகேவா? இது ஜஸ்ட் 12 டேட்டா வச்சு இது கொஞ்சம் செமி ஆட்டோமேஷன் மாதிரி, நம்மளோட ஓன் இண்டிகேட்டரால் இது செமி ஆட்டோமேட் பண்ணி எல்லாத்தையும் பிளாட் பண்ணியிருக்கோம். சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும், தென் அதுக்கான விவேப் கேல்குலேஷன் எப்படி, தென் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எப்படி இதுக்குள்ளே கொண்டு வரது, தென் எஸ்டர்டேவோட ஹை லோ, இது எஸ்டர்டே லோ அதான் இருக்கு பாருங்க, இந்த சின்ன பிங்க் கலர் இருக்குல்ல, இது எஸ்டர்டே லோ. இது இதை இதை எப்போ பிரேக் பண்ணியிருக்காங்க, திரும்ப எப்போ பிரேக் பண்ணுறாங்க, திரும்ப அதை உடைக்க முடியல. இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இது 12ஆம் தேதி மார்க் பண்ண இந்த லெவல்ஸ்குள்ளே தான் நமக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த லைன்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆயிருக்கணும்.
எப்படி இவ்வளோ பெரிய ஃபால் வந்து ஏன் வந்து இங்கே எதுவுமே எந்த லைனுமே இல்லாமல் ஏன் இங்கே வந்து பிளாங்காக இங்கே முடிக்கணும்? இதுக்கான க்ளூ நம்ம இப்போ 11ஆம் தேதி சார்ட்டை பார்ப்போம். ஓகேவா? எஸ், இப்போ வந்து நம்ம 16ஆம் தேதி உண்டான சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். 11ஆம் தேதி நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த ஏடிஎம் பாயிண்ட்ல சிஇபி ரெண்டோட எல்டிபி மேட்ச் ஆகுது அப்படின்றத பிளாட் பண்ணி அதை ஏடிஎம்மை கொண்டு வந்துடுவோம். நீங்கள் நிஃப்டி ஸ்பாட்டோட ஏடிஎம்மை பார்க்கக்கூடாது. ஓகேவா? நமக்கு ஃபியூச்சரோட ஏடிஎம் தான் வேணும். இப்போ ஃபியூச்சர் வந்து 25,100 முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம இண்டெக்ஸ் சார்ட்டில் அதுவும் ட்ரேடிங் வியூவில் பார்க்கல, நம்ம ப்ரோக்கர் சார்ட்டில் பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நெக்ஸ்ட் டேக்கு அதே பிளாட் பண்ணிக்கும். இது மேனுவலாக பிளாட் பண்ணுறது, அது செமி ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா மட்டும் இன்புட் கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆகிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டே வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது அப்படி இல்லை, நம்ம வந்து மேனுவலாக எல்லா லைனும் மேனுவலாக பிளாட் பண்ணி மேனுவல் நம்பர்ஸ் நம்ம மாற்றணும். ஓகேவா? இது வந்து நான் டேட்டா சேஞ்ச் பண்ணாமல் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருந்தேன். இப்போ 16ஆம் தேதி ஓப்பனிங், விச் மீன்ஸ் 11ஆம் தேதி ட்ரேட் எடுக்கும்போது என்னென்ன லெவல்ஸ் வேணும் அப்படின்றத மார்க் பண்ணியிருந்தேன். நான் அது 12ஆம் தேதிக்கு மாற்றலை, 11ஆம் தேதியிலே வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது 10ஆம் தேதி க்ளோஸோட சிஇபி எந்த ஸ்ட்ரைக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா 25,100. இப்போ இதை நான் ஏடிஎம்மாக வச்சு இந்த லெவல்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 12ஆம் தேதி மறந்துடுங்க, நீங்கள் இந்த 12ஆம் தேதி பார்க்க வேண்டாம். ஓகேவா? இந்த 12ஆம் தேதி சார்ட்டை பார்க்காதீங்க இப்போதைக்கு, இதை மட்டும் பாருங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் பிளாட் பண்ணிட்டேன். இந்த டாட்டர் லைன்ஸ் என்ன, இந்த டாட்டர் லைன்ஸ் என்ன, இது ஏடிஎம் லைன், இந்த லைன் என்ன, இந்த லைன் என்ன, இந்த லைன் என்ன அப்படின்றதுலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அதோட ஹை லோ, அதோட கம்பைன்டு கால்குலேஷன்ஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒவ்வொருத்தரும் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அதை என்னோட ஓன் பர்பஸ்க்கு நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 11ஆம் தேதிக்கு சொல்கிறேன் நான். ஓகேவா? 11ஆம் தேதி ட்ரேடிங் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த 11ஆம் தேதி டேட்டா வச்சு தான் நான் இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5, பி சைடில் 5, சி சைடில் 5. ஓகேவா? மொத்தம் 10 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ 12ஆம் தேதிக்கு வாங்க. இப்போ 12ஆம் தேதி ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு இந்த டாட்டர் லைன்ஸ், ஓகேவா, இந்த டாட்டர் லைன்ஸை பிரேக் பண்ணி மேலே நிற்க முடியல, ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டாங்க. வந்தவங்க இந்த டாட்டர் லைன்ஸில் கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? இந்த லைன்ஸையும் உடச்சி கீழே அவங்கள சஸ்டெயின் பண்ண முடியல. இதுலேயே ஒரு சின்ன சைட்வேஸ் அப்வேர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இங்கே வந்து இதை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் தான், இதை வச்சே கூட பாருங்கள். ஒன்ஸ் இந்த லைனை சூப்பர் கீழே பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த டாட்டர் லைன் இருக்கு, இந்த டேட்டுக்கான ஐவி இம்ப்ளைட் வாலிடிட்டி இருக்குல்ல, அதை வச்சு கால்குலேட் பண்ணி மார்க் பண்ண லைன் இந்த டாட்டர் லைன். ஓகேவா? அதே மாதிரி இந்த டாட்டர் லைன், இந்த திக்கா இருக்க டாட்டர் ரெண்டுமே இம்ப்ளைட் வாலிடிட்டி, அதை வச்சு ஐவியை வச்சு நம்ம மார்க் பண்ண லைன்ஸ். தென் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் தான், ஓப்பன் ஹை லோ, அதை வச்சு மார்க் பண்ண லைன்ஸ் தான் ஏடிஎம் வச்சு 1 2 3 4. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரீம் லைன் வரைக்கும். இப்போது எப்படி இப்போ செல்லர்ஸ் கிளியர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 11ஆம் தேதியே இந்த லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அதை 11ஆம் தேதி செய்யாமல் 12ஆம் தேதி கிளியர் கட்டாக இது வரைக்கும் எடுத்து வந்துருக்காங்க மார்க்கெட்டை. ஓகேவா? ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கு இன்னைக்கு அப்படின்ட்டு. இது இன்னைக்கு 12ஆம் தேதிக்கான ஏடிஎம் 25,150. அதை வந்து நம்ம போத் சைடு ஏடிஎம்மாக எடுத்துகிட்டு அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சிஇபி ரெண்டுமே இண்டிகேட்டர் நான் தனித்தனியாக யூஸ் பண்ணுறேன். இப்போ பிஇக்கு வந்து இதை வச்சு நான் பார்க்குறேன். இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது, இது வந்து பிஇபி.
ஓகேவா? 2 ஏடிஎம்கான காமன் ப்ரைஸ் 73. ஒரே நிமிஷம், சாரி, சிம்பிளாக பண்ணிக்கிறேன். இது 12ஆம் பி சார்ட்டு. இது வந்து 2 ஏடிஎம்கான காமன் ப்ரைஸ் 25,150 சிஇபி. ரெண்டுத்தோட ஆவரேஜ் தான் இந்த பிஇபி சொல்கிறது. 73.8 அப்படின்றத கேல்குலேட் பண்ணியாச்சு. கேல்குலேட் பண்ணி நம்ம லைனை பிளாட் பண்ணியாச்சு. இது பிளாட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டே ஓப்பனில் ஏன்னா ரெண்டுமே ட்ரேட் ஆகிட்டே இருக்க மாதிரி ஓகேவா? இந்த லைனுக்கு கீழே வந்துடுச்சு ஓகேவா? ஆவரேஜ் ப்ரைஸ் மாறி இதுக்கு கீழே வந்துடுச்சு ஓகேவா? இந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போயிருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இதில் என்ட்ரி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த லைன் எஸ்டர்டே ஆவரேஜ் இதுக்கு மேலே போயிடுச்சு, இதுவும் சேர்ந்து கட் ஆயிடுச்சுன்னா இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும் ஓகேவா? இப்போ இதில் என்னடா, இதில் 1 2 3 4 5 6 7 லைன்ஸ் இருக்குது இதில் ஓகேவா? என்ன இதில் 7 லைன் இருக்குது அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இந்த டாட்டட் லைனாக இருக்கிறது எல்லாமே டீயோட டேட்டா. இந்த ஸ்ட்ரைக் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரைக்கோட எஸ்டர்டே புட் ஆப்ஷன் அதோட டேட்டா. என்ன டேட்டானா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் ஓகேவா? இதே வெறும் யூனிஃபார்ம் லைனாக இருக்குல்ல, டாட்டட் லைன் இல்லாமல், அது வந்து சிஏ டேட்டா. அவ்வளோதான். அதோட டேட்டா எடுத்து நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம், இதோட டேட்டா எடுத்து நம்ம அதை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு மார்க்கெட் பி பார்க்கும்போது அதை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆகி பிபி லைனை பிரேக் பண்ணிடுச்சு ஓகேவா? அந்த மாதிரி பிரேக் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க் தான். என்னடா இது ஓப்பன்லேயே பி லைனை பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம ரெண்டுமே சியும் பிரேக் பண்ணும், பியும் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா இதில் என்ட்ரி கொடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். இப்போ இது பிரேக் கொடுத்தாலும் சஸ்டைன் ஆகலை. சஸ்டைன் ஆகாமல் திரும்ப நேற்று க்ளோஸோட மேலே வைக்கிறாங்க கேண்டில். வந்ததுக்கப்புறம் இன்னைக்கான ஆவரேஜ் பிபி கேல்குலேட் ஆகிருக்குல ப்ளூ லைனு, அதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் வச்சா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம், இருந்தாலும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்கே பிபி லைன் இருக்கிறதா இது ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் இந்த கேண்டில் கிளாஸ் பண்ணதாக நம்ம என்ட்ரி எடுத்திருந்தால் இன்னைக்கு நல்ல ட்ரேட், நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம் ஓகேவா? நான் இன்னைக்கு என்ட்ரி கொடுத்தது வந்து ஆக்சுவலாக இந்த கேண்டலில் கொடுத்தேன். ஏன் இந்த கேண்டலில் அப்படின்னா, இப்போ நான் ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணி சஸ்டைன் ஆகட்டும்னு வெயிட் பண்ணேன். இந்த பிபி பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லா சஸ்டைன் ஆகிடுச்சு. இங்கேயும் என்ட்ரி கொடுத்துருக்கலாம், இங்கே கிட்ட தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு வேறு வேலை இருந்தால் எனக்கு கவனிக்க முடியல. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே என்ட்ரி எடுத்துருந்தோம் ஓகேவா? ஜஸ்ட் நம்ம 73, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ருபீஸ் இல்லை 83 ருபீஸ் அப்படின்றது என்ட்ரி கொடுத்துருந்தா, இதில் இருந்து நேற்று பியோட ஐ 137 ஓகேவா? 83 to 137 ஒரு லாட் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட நமக்கு இது நல்ல ப்ராஃபிட் வந்துடும் ஓகேவா? இதுலேயே என்னோட ட்ரேட் முடிச்சிச்சு, எக்ஸிட். நான் இதை ட்ரேட் பண்ணும்போது சிஸ்டம்ல இல்லை ஓகேவா? தென் இந்த ஆவரேஜ் லைனுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கும்போது நம்ம தாராளமாக இந்த ஆவரேஜ் லைன் சொல்கிறோம். இதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஆவரேஜ் லைனை கட் பண்ணும்போது நல்ல என்ட்ரி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நல்லா ப்ராஃபிட்டாக வரும் ஓகேவா? தென் இந்த எஸ்டர்டே பிஇபிக்கு மேலே இன்னைக்கு கரண்ட் டே ஆவரேஜ் லைன் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுதான் இன்னைக்கு பார்த்தோம் நம்ம ஓகேவா? எஸ்டர்டே பி ஹையை பிரேக் பண்ணுச்சு, டுடே ஹையையும் பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கம்மா எஃபெக்ட். நம்ம செல்லஸ் பயந்து எக்ஸிட் ஆன இடம் ஓகேவா? செல்லஸ் பயந்து எக்ஸிட் ஆகிற இடம் தான் பையர்ஸுக்கான ப்ராஃபிட். இது பிஇயில் இன்னைக்கு இந்த லைனுக்கு மேலே யார் ட்ரேட் எடுத்திருந்தாலும் இன்னைக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்பாங்க ஓகேவா? ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணாலே போதும் ஓகேவா? எஸ்டர்டே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இதை வச்சே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணலாம்
சரிங்களா? இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறது, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எப்படி கொண்டு வர்றது, இன்னைக்கோட ஹை நாளைக்கு எப்படி பிளாட் ஆகும், எப்படி ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ணுறது, எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறது தான் இருக்குது. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ட்ரேடிங்.